கால்நடை மருத்துவமனைகள், 1771 கால்நடை மருந்தகங்கள், 585 ஊரக கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 56 நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 2579 கால்நடை நிலையங்கள் கால்நடைகள் மற்றும் கோழி இனங்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்குகின்றன. பன்முக மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் செயல்படுவதுடன் ஈனியல் அறுவை மற்றும் மருத்துவ பிரிவுகளில் சிறப்பு சிகிச்சை அளிக்கின்றன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 6 மாநகராட்சிகளில் பன்முக மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. இவை உள்நோயாளி பிரிவையும் ஊடுகதிர் மற்றும் ஆய்வுக்கூட வசதிகளையும் கொண்டுள்ளன. இந்த நிலையங்களுக்கு நோய் கண்டறியும் சிறப்பு கருவிகளான நுண்ணொலி நுண்ணாய்வு கருவிகள் வழங்கப்பட்டு வருவதன் வாயிலாக மாவட்ட தொடர்பு அலகுகளாக செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 22 பெரு மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சிறப்பு சேவைகளான ஈனியல் சிகிச்சை, அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதுடன் உள்நோயாளி பிரிவுகளும் ஊடுகதிர் வசதிகளும் உள்ளன. இந்நிலையங்களுக்கு நோய் கண்டறியும் சிறப்பு கருவிகளான நுண்ணொலி நுண்ணாய்வு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை உதவி மருத்துவர்கள் அல்லது முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர்கள் அல்லது இருவரது உதவியுடன் கால்நடை மருத்துவர்களின் தலைமையில் இயங்குகின்றன. இந்த நிலையங்களில் உள்நோயாளி வசதிகளும் உள்ளன. கால்நடை மருந்தகங்கள், ஊரக கால்நடை மருந்தகங்கள் கால்நடை உதவி மருத்துவர்களை கொண்டு இயங்குகின்றன. இந்த நிலையங்களில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னோடி திட்டமான விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டம், கோழி இன அபிவிருத்தி திட்டம், பசுந்தீவன அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தல், செயற்கை முறை கருவூட்டல், சினையுறா மாடுகளுக்கு சிகிச்சை, தடுப்பூசி போடுதல், குடற்புழு நீக்கம், ஆண்மை நீக்கம், விரிவாக்க பணிகள் மற்றும் விவசாயிகளுக்கு பயிற்சி போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2013-14 ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 100 கிளை நிலையங்களை கால்நடை மருந்தகங்களாக தரம் உயர்த்தினார். நடப்பாண்டிலும் 100 கால்நடை கிளை நிலையங்கள் கால்நடை மருந்தகங்களாக தரம் உயர்த்தப்படுகின்றன. தொலைதூர பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அவர்களின் இருப்பிடங்களிலேயே கால்நடை மருத்துவ சேவைகளை அளிக்கும் நோக்கில் நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் 56 நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் இயங்கி வருகின்றன. மேலும் 2012-13 ஆண்டு 31 வாகனங்கள் வாங்கப்பட்டு அவை துறை அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் மூலமும் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கால்நடை உதவி மருத்துவர்களின் தலைமையின் கீழ் இயங்கும் இப்பிரிவுகள் தங்களது எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் பயணம் மேற்கொள்கின்றன. விவசாயிகளின் இருப்பிடங்களிலேயே சேவைகள் வழங்கப்படுவதால் இவை பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளன. 2013-14 மொத்தம் 3,56,000 சிகிச்சைகளும் 1,12,000 செயற்கை முறை கருவூட்டல்களும் நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கால்நடைகள் மற்றும் கோழி இனங்களுக்கு அவற்றின் இருப்பிடங்களிலேயே கால்நடை மருத்துவ சிகிச்சை வழங்குதல், தொற்றுநோய் கிளர்ச்சி ஏற்படா வண்ணம் தடுப்பூசி போடுதல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தல், ஒட்டுண்ணி தொற்று தாக்குதலில் இருந்து கால்நடைகளை காப்பதற்காக அவற்றிற்கு ஒட்டுமொத்தமாக குடற்புழு நீக்கம் செய்தல், பசுக்கள் மற்றும் எருமைகளில் செயற்கை முறை கருவூட்டல் மேற்கொள்ளுதல், கால்நடை விவசாயிகளுக்கு சிறந்த முறைகளை கையாள்வதற்காக அறிவுரை வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மேற்கொள்கின்றன. தமிழகம் முழுவதும் 850 கிளை நிலையங்கள் மூலம் 2013-14 ஆண்டில் 25,70,000 கால்நடைகளுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டுள்ளன. கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள் நோய் தொற்று அறிவியல் சம்பந்தமான தகவல் மற்றும் புள்ளி விவரங்களை சேகரித்து நோய் ஏற்படக்கூடிய இடங்களை தெரிவிக்கிறது. மேலும் கள கால்நடை மருத்துவர்களுக்கு முன்கூட்டிய பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க அறிவுரை வழங்குகிறது. கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள் குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள் கால்நடை நோய்களை கடுங்கண்காணிப்பு செய்து மாவட்ட அளவில் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது.
கோமாரி நோய் மற்றும் ஆட்டுக்கொல்லி நோய் ஆகியவற்றில் தடுப்பூசி திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டறியும் பொருட்டு ஊநீர் மாதிரிகளை சேகரித்து தலைமை ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்புதல், சாதாரண ஒட்டுண்ணி நோய் முதல் கால்நடைகள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய கருச்சிதைவு நோய், எலும்புருக்கி நோய், குடல் அழற்சி நோய், பறவை காய்ச்சல் நோய், வெளிநாட்டு நோயான மாட்டின மூளை அழற்சி நோய் போன்ற ஆபத்தான நோய்கள் வரை ஊநீர் பரிசோதனைக்கு மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்து கடுங்கண்காணிப்பு பணிக்கு உதவுதல் ஆகிய பணிகளை செய்து வருகின்றன. 2013-14 ஆண்டில் 4,395 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டன. அக ஒட்டுண்ணி மற்றும் புற ஒட்டுண்ணிக்காக 54,883 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டன. சாண மாதிரிகள் பரிசோதனையை அடிப்படையாக கொண்டு குடற்புழு நிழற்பட வரைவு அனைத்து கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகளாலும் தயார் செய்யப்பட்டுள்ளன. கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள் முறையான ஆய்வுக்கூட பரிசோதனை மூலம் உறைவிந்து குச்சிகளில் தரத்தை கண்டறிவதிலும் பெரு மற்றும் சிறு ஊட்டச்சத்துகளான கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் கால்நடைகளின் இரத்த பண்பளவுகள் ஆகியவற்றின் ஒப்பீட்டு அளவுகளை கண்டறிந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளிக்க கால்நடை நிலையங்கள் வாயிலாக கால்நடை வளர்ப்போருக்கு அறிவுரைகள் வழங்கி கால்நடைகளை பாதுகாப்பதிலும் கால்நடை உற்பத்தியை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கால்நடை மற்றும் கோழியின நோய்களுக்கு நுண்ணோக்கி மூலம் இருப்பிடத்திலேயே ஆய்வு செய்து நோய் கண்டறிவதற்காக ஆய்வுக்கூடங்களுக்கு நடமாடும் கால்நடை ஆய்வுக்கூட ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தடுப்பூசிகளை தொடர் குளிர்பதன வசதிகளுடன் தொய்வில்லாமல் பராமரித்து வழங்குதல் மற்றும் நோய் கண்டறியும் பணி உடனடியாக கிராமங்களுக்கு கிடைக்கும் பொருட்டு கால்நடை வளர்ப்போர் இடத்திற்கே சென்று நோய் ஆய்வு செய்தலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு இறைச்சி கூடங்களில் பின்பற்றப்படும் சுகாதார முறைகளை கண்காணித்தல் மற்றும் பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக கோழியின சந்தைகள் மற்றும் புறக்கடை மற்றும் வணிக ரீதியான கோழி பண்ணைகளை கண்காணித்தல், பறவை சரணாலயங்கள், நீர்நிலைகள், இடம்பெயரும் பறவைகள் ஆகியவற்றால் ஏற்படும் வழக்கத்திற்கு மாறான எதிர்பாராத இறப்புகளை வாரந்தோறும் கண்காணித்தல் ஆகியவை ஆய்வகங்களின் மூலம் மேற்கொள்ளப்படும் முக்கியமான பணிகளாகும். இதுவரை 3,421 ஊநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கடுங்கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் இறைச்சி கூடங்களுக்கு 1,158 வாராந்திர பார்வை கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆய்வுக்கூடங்களில் அடிப்படை மற்றும் நவீன கருவிகளான இரத்தம், சிறுநீர் மற்றும் உயிர் வேதியியல் பகுத்தாய்வு கருவிகள் போன்றவை உள்ளன. தடுப்பூசிகள் மற்றும் உயிர் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாத்து வைக்க குளிர்பதன அறைகளும் உள்ளன. கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள் பல்வேறு கால்நடை நோய்களை கண்டறிவதற்காக தங்களது ஆய்வுக்கூடங்களில் போதிய வசதிகளை கொண்டுள்ளன. கோழி நோய் கண்டறியும் ஆய்வுக்கூடங்கள் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கோழியின தடுப்பூசிகளை பாதுகாத்து விநியோகிக்கின்றன. மேலும் பல்வேறு தொற்று மற்றும் ஒட்டுண்ணி நோய்களை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றில் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்குகின்றன. கோழி நோய் கண்டறியும் ஆய்வுக்கூடங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். அதிக கோழியினம் உற்பத்தியாகும் இடங்களில் உள்ள கோழி பண்ணையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கோழி நோய் கண்டறியும் ஆய்வுக்கூடங்கள் நாமக்கல் மாவட்டம் ஆண்டகலூர் கேட்டிலும் ஈரோட்டிலும் இயங்கி வருகின்றன. நச்சுயிரி நோய்களான கோழி கழிச்சல், பர்சா தொற்று நோய், சுவாச தொற்று நோய் மற்றும் கோழியின லூக்கோசிஸ் தொகுப்பு மற்றும் நுண்ணுயிரி நோய்களான சால்மோனெல்லோசஸ், ஈகோலை மற்றும் ஒட்டுண்ணி நோய்கள் ஆகியவற்றை கோழி எச்சம், இரத்த மாதிரிகள் மற்றும் இதர மாதிரிகளை கொண்டு பரிசோதிப்பதுடன் பிரேத பரிசோதனை செய்து கோழியின நோய்களை கண்டறிவதில் ஆய்வுக்கூடங்கள் ஈடுபடுகின்றன. மேலும் அவை தீவனம் மற்றும் நீர் மாதிரிகளை பரிசோதிக்கும் சேவைகளையும் வழங்குகின்றன. பல்வேறு தொற்று மற்றும் ஒட்டுண்ணி நோய்களை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றில் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்குகின்றன. 2013-14 ஆண்டில் மொத்தமாக 36,581 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. அக ஒட்டுண்ணிகளுக்காக பரிசோதிக்கப்பட்ட 6,172 கோழி எச்ச மாதிரிகளில் 3,255 மாதிரிகள் நேர்மறையாக காணப்படுவதுடன் அவற்றிற்கு குடற்புழு நீக்கம் மற்றும் காக்சிடியா எதிர்மருந்துகள் வழங்குவதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. 3,599 இரத்த மாதிரிகள் சால்மோனெல்லோ சிற்றினத்திற்கான ஆய்வுக்கும்,
2912 இரத்த பூச்சிகள் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டன. அவற்றுள் 833 நேர்மறை உயிரிகளாக கண்டறியப்பட்டதுடன் எதிர்மருந்து உணர்வு பரிசோதனை வாயிலாக குறிப்பிட்ட எதிர் உயிரி மருந்துகள் வாங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கோழி எச்சம், தீவனம், நீர் மற்றும் கோழி கொட்டகைகளில் ஈகோலை உள்ளதா என கண்டறிய செய்யப்பட்ட 5824 மாதிரிகளில் 3994 நேர்மறையாக இருந்ததால் அவற்றிற்கு சிகிச்சை அளிக்க எதிர் உயிரி மருந்துகள் மற்றும் நீர் தூய்மையாக்கிகள் வழங்கவும், ஆய்வக சோதனைகளின் அடிப்படையில் கோழி கழிச்சல் நோய்க்கு எதிராக தடுப்பூசிகள் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி பணி மேற்கொள்வதற்கு ஏதுவாக கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையம் ராணிப்பேட்டையில் தயாரிக்கப்படும் கோழி இன தடுப்பூசிகளை பாதுகாத்து விநியோகிக்கும் உள்ளூர் கிடங்காகவும் ஆய்வுக்கூடங்கள் செயல்படுகின்றன. ராணிப்பேட்டையில் உள்ள கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தற்போது 4 வகையான நுண்ணுயிர் தடுப்பு மருந்துகள், 5 வகை நச்சுயிர் தடுப்பு மருந்துகள், 5 வகை நோய் கண்டறியும் மருந்துகள், 9 மருந்து வகை தயாரிப்புகள் மற்றும் 1 தடுப்பு மருந்து கரைப்பான் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. நுண்ணுயிரி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கும் ஆய்வகத்தை சிறந்த தயாரிப்பு வழிமுறைகள் தரத்திற்கு உயர்த்தும் பணி 7,52,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இருந்து தடுப்பு மருந்துகள் சிறந்த தயாரிப்பு வழிமுறைகள் தரத்தின்படி தயாரிக்கப்படுகின்றன. அடைப்பான் நோய் தடுப்பு மருந்து தயாரிக்கும் ஆய்வகத்தை சிறந்த தயாரிப்பு வழிமுறைகள் தரத்தில் நிறுவிட 11,31,00,000 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது. 2013-14 ஆண்டில் மொத்தம் 951 கோழிப்பண்ணைகள் மற்றும் 658 கிராமங்கள் பார்வையிடப்பட்டு 9,085 மாதிரி பொருட்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. ஆண்டகலூர் கேட் மற்றும் ஈரோடு ஆகியவற்றில் உள்ள கோழியின நோய் கண்டறியும் ஆய்வுக்கூடங்கள் BSL 2 தர ஆய்வுக்கூடங்களாக தலா 22 லட்சம் ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. புதிய BSL 2 மற்றும் தர ஆய்வுக்கூட வசதிகள் கொண்ட கோழி நோய் கண்டறியும் ஆய்வுக்கூடத்தை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடத்தில் தொடங்க ஆணையிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கால்நடை பன்முக மருத்துவமனைகள், கால்நடை பெரு மருத்துவமனைகள், கால்நடை மருத்துவமனைகள், கால்நடை மருந்தகங்கள், நடமாடும் கால்நடை பிரிவுகள், கிளை நிலையங்கள், கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள், ஆய்வுக்கூடங்கள் ஆகியவற்றில் பணியாற்றும் மருத்துவர்கள், நிர்வாகிகள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் 2011ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை 600 கறவை பசுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 4 வருட காலங்களில் 12 கிராமங்களில் ஒரு கிராமத்திற்கு 50 பயனாளிகள் வீதம் 600 கறவை பசுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் இதுவரை ஏறக்குறைய 448 கன்றுக்குட்டிகள் பிறந்துள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் ஏறக்குறைய தினந்தோறும் ஒரு கால்நடை மருந்தகத்திற்கு குறைந்தபட்சம் 50 கால்நடைகள் சிகிச்சை பணி மற்றும் தடுப்பூசி பணி, குடற்புழு நீக்க பணிகள் மூலம் பயன்பெற்று வருகின்றன. அதை தவிர கோழி கழிச்சல் தடுப்பூசி ஏறக்குறைய 6 லட்சம் கோழிகளுக்கு இலக்கீடு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து கோழிகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அதே போல 9 லட்சம் குடற்புழு நீக்கம் கன்றுக்குட்டிகள் மற்றும் ஆடுகளுக்கு இலக்கீடு நிர்ணயிக்கப்பட்டு அவற்றையும் கால்நடை மருந்தகங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. செயற்கை முறை கருவூட்டல் பணி பொதுவாக ஜெர்சி, HF, ஜெர்சி கலப்பினம், HF கலப்பினம் போன்ற உயர்ந்தரக பசுவின செயற்கை முறை கருவூட்டலும் மற்றும் உள்நாட்டினங்களை பாதுகாப்பதற்காக காங்கேயம், பருகூர், சிந்தி போன்ற இனங்களுக்காக தனிப்பட்ட முறையிலும் செயற்கை முறை கருவூட்டல் மற்றும் எருமைகளுக்கும் முர்ரா கலப்பினம் எருமைகளுக்கும் செயற்கை முறை கருவூட்டல் இந்நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. செயற்கை முறை கருவூட்டல் மூலம் பிறக்கும் கன்றுகள் திடகாத்திரமாகவும் விரைவிலேயே கருதரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் பொதுமக்களிடையே இந்த உறைவிந்து கருவூட்டல் தொழிலில் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றார்கள். அதன் மூலம் இந்த உறைவிந்து கருவூட்டல் மூலம் பிறக்கும் கன்றுகளிலிருந்து பால் உற்பத்தி அதிகமாக கிடைப்பதால் விவசாய மக்களிடையே இது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. புதிதாக புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் இங்கு புதிதாக பணிகள் பராமரிக்கப்பட்டு நடந்து முடிந்துள்ளது. மேலும் புதிய இருக்கைகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் புதிய கால்நடை மருந்தகங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பழைய கிளை நிலையங்கள் அனைத்தும் தரம் உயர்த்தப்பட்டு போதுமான அளவு மருந்துகள் இருப்பு உள்ளது. இதன் மூலம் இங்கு வரும் கால்நடைகள் அனைத்துக்கும் சிறப்பாகவும் தரமாகவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
தமிழக அரசால் இலவசமாக அனைத்து கால்நடைகளுக்கும் வருடத்துக்கு 2 முறை தடுப்பூசி போடப்பட்டு இரத்த மாதிரிகள் போடுவதற்கு முன்பும் பின்பும் சேகரிக்கப்பட்டு இந்நிலையத்தில் தடுப்பூசியின் வீரியத்தை கண்டறியப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு முன்னமே அதனுடைய வீரியம் கண்டறியப்பட்டு நோய் வருவதை கட்டுப்படுத்த முடியும். இந்நிலையத்தில் கினிபிக்ஸ் என்று அழைக்கப்படும் சீமை எலிகள் மற்றும் ஒயிட் மைஸ் என்று அழைக்கப்படும் வெள்ளை எலிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்பிரிவிற்கு தேவைப்படும் சிறு பிராணிகளை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்தும் இது போன்ற CPCSA அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு இங்கு பராமரிக்கப்படுகிறது. இந்நிலையத்தில் உள்ள அடைப்பான், தொண்டை அடைப்பான், துள்ளுமாறி, சப்பை நோய் போன்ற மருந்து தயாரிக்கும் பிரிவுகளுக்கு தரத்தை பரிசோதிப்பதற்காக சிறு பிராணிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வுக்கூடத்தில் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 50 வகையான கோழிகள் கொண்டு வராங்க. கறிக்கோழி, நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி எல்லாமே கொண்டு வராங்க. இந்த கோழிகளிலிருந்து நாங்கள் தேவைப்பட்ட பிண பரிசோதனை, இல்லைன்னா உயிரோடு இருந்ததுன்னா அதுலேருந்து சாம்பிள் எடுத்துட்டு அதுக்கு தேவையான நோய்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி அதுக்கு தேவையான மருந்துகள் அல்லது ஊசிகள் அந்த மாதிரி தேவையானது அல்லது வேக்சின் போன்றவற்றை பரிந்துரை செய்கின்றோம். தமிழ்நாடு அரசினுடைய நிதியுதவியின் மூலம் ராணிப்பேட்டையிலிருந்து கால்நடை நோய் புலனாய்வு மையத்திலிருந்து தடுப்பூசி மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அது இப்பகுதி மக்களுக்கு மிகவும் உதவியாக உள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னோடி திட்டமான விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்கும் திட்டம், கோழியின அபிவிருத்தி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களால் பயனடைந்துள்ள விவசாயிகளின் கால்நடைகளுக்கு தேவையான நேரத்தில் சிகிச்சை அளித்தல், செயற்கை முறை கருவூட்டல், சினையுரா மாடுகளுக்கு சிகிச்சை, தடுப்பூசி போடுதல், குடற்புழு நீக்கம், விவசாயிகளுக்கு பயிற்சி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உள்ளம் உருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நல்லம்பள்ளி மாட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியும் இருக்குது. சென ஊசி, மாத்திரை, மருந்துங்க எல்லாமே இருக்குது. வந்த உடனே நல்ல மாதிரியாக கவனிக்கிறாங்க. இது வசதியெலாம் செஞ்சு கொடுத்த தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனுஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுதாப்புலையோ அந்த எஸ்ரா ஸ்கேனு அந்த மாதிரி செல்ல பிராணியாக நாய்களுக்கும் நல்ல முறையாக செக் பண்ணி அதில் உள்ள என்ன இது இருந்துன்னு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுதாங்க. அம்மா அவர்களுக்கு மருத்துவமனைக்கு நன்றி தெரிவித்துக்கணும். செயற்கை கருவூட்டல் மூலமாக கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுகளாகவும் பால் உற்பத்தி அதிகமாகும். அதனால எங்களுக்கு ரொம்ப வருமானம் அதிகமாகவும் நல்லா கிடைக்குதுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கால்நடை மருத்துவர் எங்களுக்கு வீட்லேயே பார்த்து கொடுத்துருவாருங்க. இதை ஏற்படுத்தி கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. கறவை மாடுகள், ஆடுகள் எல்லாம் வச்சு பராமரிச்சு வந்துருக்குங்க. இன்னைக்கு வடசத்து கால்நடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் வந்திருக்குது. தட்டு வெட்டுற மெஷினு, அப்புறம் நல்ல மருந்துக சிறப்பாக நாங்கள் எல்லாம் பயன்பட்டுருக்கோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள கால்நடை பன்முக மருத்துவமனைகள், பெரு மருத்துவமனைகள், மருந்தகங்கள், கால்நடை மருத்துவ பிரிவுகள், கிளை நிலையங்கள், கால்நடை நோய் புலனாய்வு பிரிவுகள், ஆய்வுக்கூடங்கள், நோய் தடுப்பு மருந்து நிலையங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள், திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.